வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வாடிக்கையாளர் வரவே மாட்டேங்கிறாங்க, வந்தாலும் பொருள் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 20ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா நிறைய வாடிக்கையாளர்கள் வர ஆரம்பிச்சிருவாங்க. பொருளாதாரம் நல்லா இருக்கு. இந்த மாசமே ஓரளவுக்கு உங்களுக்கு லாபங்கள், பண வரவு, பொருளாதாரம் இதெல்லாம் சூப்பரா இருக்கு. உங்க கூட பிறந்தவர்களோட உதவிகள் கிடைக்கும். அவர்கிட்ட ஏதாவது சப்போர்ட் கேட்கணும்னா தாராளமா கேளுங்க, நடக்கும். அல்லது அவர்களுக்கு நீங்க ஏதாவது செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கு, செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னா இப்ப செய்யக்கூடியது பெரும் புண்ணிய கணக்குல போய் உங்களுக்கு சேரும். அதே போல இப்ப அவங்க உங்ககிட்ட வாங்கும்போது அவர்களுக்கும் வளர்ச்சி, உங்களுக்கும் வளர்ச்சி. சூப்பரா இருக்குங்க இந்த மாசம் மிதுனத்துக்கு. தொழில், வருமானம், குடும்பம், வேலை வாய்ப்பு இதெல்லாம் மிதுனத்துக்கு அருமையா இருக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே ஒரு 22ஆம் தேதிக்குள்ள கரெக்டா பிளான் பண்ணினீங்கன்னா அதெல்லாம் அப்படியே அக்யூரேட்டா நடக்கும். அதனால எந்த மாற்றமும் கிடையாது. 22ஆம் தேதிக்கு மேல நடக்காதான்னு கேட்கக்கூடாது. அது 2ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது அடுத்த மாசம் புதன் வக்கரகதி ஆகிறார். அதனால ஒரு வக்கரகதி எப்பவுமே ராசி அதிபதி வக்கரகதி ஆகும்போது இரட்டிப்பு தன்மை வரும் வராது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். சோ பலமா இருக்கும்போது 22ஆம் தேதிக்குள்ளேயே எல்லாத்தையும் செயல்படுத்திக் கொள்வது என்பது நல்லது. எப்பொழுதும் தன்னை சார்ந்து இருக்கக்கூடியவர்களை கைவிடாத ஒரு ராசி எது அப்படின்னா அது குடும்ப நபர்களை கைவிடாத ராசி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து மிதுன ராசி தான். இந்த மாதம் நீங்க எத்தனை பேருக்கு உதவி செய்யறதுக்கும் கடவுள் உங்க கூட இருந்து இறைவன் உங்களோட இருந்து செயல்படுத்தி உங்களை சிறப்பாக வாழ வைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். மிதுனம் பெருமாளுடைய அம்சம் பெற்றவர்கள், குருவாயூர் கிருஷ்ணருடைய அம்சம் பெற்றவங்கள் தான் மிதுன ராசியில பிறக்க முடியும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. சோ முடிஞ்சா அங்க ஒரு தடவை போயிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கிருஷ்ணர் கோயில்ல போய் நீங்க மஞ்சள் கலர் அல்லது வந்து வெள்ளை கலர் அல்லது பிங்க் நிற ஏதாவது ஒரு பூ வாங்கி, அதை நம்ம சொல்ல தாமரைக்கு வாங்கலாம், வெள்ளை தாமரை வாங்கலாம், இது போல ஏதாவது ஒண்ணு வாங்கி பெருமாளுக்கோ அல்லது கிருஷ்ணருக்கோ கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க. முடிந்த அளவுக்கு இந்த மாதம் கிருஷ்ணர் கோயிலையோ அல்லது பெருமாள் கோயிலையோ கல்கண்டு சாதம் தானம் செய்வது என்பது மிகுந்த பண வரவை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கறதா உண்மை. ட்ரை பண்ணி பாருங்க. உங்க தடையெல்லாம் உடையிறதுக்கு இந்த மாதம் இந்த பரிகாரம் உங்களுக்கு சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும்.